ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஓகே எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் சம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி ஒரு ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரிவ்யூ என்ன அப்படின்னா genreviews.online. ஓகேவா? இதில் நம்மளுக்கு தேவையான டெக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன முக்கியம்? சாட்டிஸ்ஃபை. அப்போ அந்த சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்குறது மூலமாக நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டோட ரிவ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா பாருங்கள், 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000ற்கு முழுமையாக்கி எழுதுக. இதை கூட்டி அதை 10,000ற்கு முழுமையாக்கி எழுதணுமா? சரிங்களா? எழுதலாமா? பாருங்க, 1,57,826 மற்றும் இன்னொரு எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32,469. சரிங்களா? இந்த ரெண்டு என்ன பண்ணணும்? கூட்டலை 10,000ற்கு முழுமைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கூட்டிக்கலாம். 1,57,826 அப்புறம் 32,469 இதை கூட்டிக்கலாம். 6 9 கூட்டினா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 15. 15க்கு இங்கே 5 போட்டுக்கலாம், மீதி இங்கே 1. 6 2 8, 8 1 9, 8 4 12க்கு 2, மீதி இங்கே 1. 7 2 9, 9 1 10க்கு 0, மீதிங்க 1. அப்போ 5 3 8, 8 1 9, மீதிங்க 1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1,90,295. 1,90,295 இதான் நம்மளுக்கு விடை கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னாக்கி நம்மளுக்கு 10,000ற்கு முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன? ஒன்றுகள், இது 10கள், இது 100கள், இது 1000, இது 10,000. 10,000னா பாருங்க, இது நம்ம முன்னாடி உள்ளதை பார்க்குறோம், அடுத்து நம்மளுக்கு 0 இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1,90,000 0 இருக்கிறதுனால அடுத்தடுத்த நம்பருக்கு என்ன பற்றிக்கலாம்? எல்லாமே நம்ம 0 0 சேர்த்துக்கலாம். அப்போ இது என்னது? 1,90,000. இதுதான் இதோட விடை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு பார்த்துலாமா? பாருங்க, ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. அப்போ இதை 100களுக்கு முழுமைப்படுத்திட்டு அப்புறம் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 8,074. 5வதுல ஃபர்ஸ்ட் 8,074 கூட்டல் 4,178. இப்போ 8,074 ஃபர்ஸ்ட் 100களுக்கு முழுமைப்படுத்திக்கலாமா? ஓகே, 8,074 100களுக்கு முழுமைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், இது 100கள். 100கள்னா இங்கே 0, இதை பார்க்குறோம் 74 100களுக்கு. அப்போ இது 74. இதோட கூட 1 ப்ளஸ், இங்கே 5 விட அதிகமாக இருந்தால் இது கூட 1 ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்படிதானா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது கூட 1 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 8. 0 கூட 1 கூட்டினா 1. இங்கே 2க்கும் 0 0 சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, 4,178. இதை 100களுக்கு முழுமைப்படுத்தலாமா? ஒன்றுகள் 10கள் 100கள். இதுக்கு அடுத்த வேல்யூ பார்க்குறோம், இது 7. நம்மளுக்கு 5 விட பெருசு தான். அப்போ இது கூட 1 கூட்டலாமா? 100கள் கூட 1 1 2. அப்போ 4 200, 4,200. இப்போ இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ கிளியராக எழுதிக்கோங்க. 8,100 4,200. இந்த ரெண்டையும் கூட்டினா 0 0 0 0, 2 1 3, 8 4 13. இப்போ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 13,300. இதுதான் இதோட விடை. சரிங்களா? இப்போ அடுத்து இன்னொரு கணக்கு பார்க்கலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 17 68 977 ப்ளஸ் 13 0 589. ஃபர்ஸ்ட் இதை முழுமைப்படுத்தி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? எத்தனைக்கு? 100களுக்கு முழுமைப்படுத்தி எழுதிக்கலாமா? ஒன்றுகள் 10கள் 100கள். இதை தான் பார்ப்போம் நம்ம. இது 5 விட நம்மளுக்கு பெரிய. ஸோ இது கூட என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 1. 9 கூட 1 கூட்டினா என்ன? 10,000. இப்போ இது என்னதாயிரும்? நம்மளுக்கு 977 என்ன ஆயிரும்? ஒரு 1000. இப்படிதான் 977 அப்போ 1000 எழுதிக்கிடலாம். அப்போ என்னதே பாருங்க, $17,68,000. அப்போ இங்கே ஒரு 1000 சேரும்போது 17,69,000. அடுத்து பாருங்க, இதை பார்க்கலாமா? 1,30,589.
இது என்னது? இது ஒன்றுகள், இது பத்துகள், இது நூறுகள். நூறுகள் அதுக்கு முதல்ல பார்க்குறோம் 89 8. இப்போ இங்கே இது கூட ஒன்று ப்ளஸ் பண்ணிடலாமா? இதை விட பெருசாக இருந்தால் அப்போ இங்கே 1 + 6. அப்போ 1 3 1,30,000 நூறுகளுடைய இடத்துல என்ன போட்டுடலாம்? 6 போட்டு இந்த 0 0 சேர்த்துடலாம். 1,30,600. இப்போ இதை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணிக்கலாமா? டீட்டெயில் கரெக்டாக எழுதிக்கலாம். 1,30,000 30,600. சரிங்களா? 1,30,600. ப்ளஸ் பண்ணலாமா? 0 0 0. இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கூட 6 கூட்டினா 0 9 அப்படியே இருக்கும். 6 3 9 7 1 8 இங்கே 1. இப்போ என்ன கிடைச்சிட்டு நம்மளுக்கு? 18,99,600 தான் விடை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Subscribe our channel Tree of Maths. Thank you so much.